Watch full episodes. Subscribe now. இன்னைக்கு எதுக்காக எல்லாரும் அரண்மனைக்கு போறாங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க. இன்னைக்கு எதுக்காக எல்லாரும் அரண்மனைக்கு போறீங்க? அட என்ன பயில்வான், நீ இது கூட மறந்துட்டியா? வருஷம் நம்ம மகாராஜா சிறந்த குடிமகனை தேர்வு செஞ்சு அவனுக்கு பரிசு கொடுக்கிறது வழக்கமாச்சே. அடடா, இந்த வருஷம் நான் எந்த தப்புமே செய்யலையே. அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி ராஜாவோட பூனைக்குட்டி மரத்துல மாட்டிட்டு இருக்கும் போது நான் தான் காப்பாத்தினேன். அதனால இந்த வருஷத்தோட விருதை ராஜா எனக்கு தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். காளியா, நீ மகாராஜாவோட செல்ல பூனைக்குட்டிங்க குடிக்கிற பால் எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டியே. ஆமா, நாங்க அத பாத்துட்டோம். வாய மூடுங்க. அமைதி. இன்னொரு தடவை என்ன பத்தி இந்த மாதிரி சொன்னீங்க, நான் உங்க பின்னாடி வெறிநாய விட்டுட்டு நின்னு வேடிக்கை பாப்ப, புரிஞ்சுதா? இல்ல, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எதுவுமே சொல்ல மாட்டோம். இன்னைக்கு என்னோட ரொம்ப நாள் கனவு நினைவாக போகுது. மகாராஜா நிச்சயம் எனக்கு தான் இனாம் கொடுக்க போறாரு. அமைதி காக்கவும், மகாராஜா இந்திரவர்மன் வந்து கொண்டிருக்கிறார். என் நகர மக்களே, இன்னைக்கு நான் தேர்வு செய்ய போற சிறந்த குடிமகனுக்கு எந்த ஒரு பரிசையும் நான் கொடுக்க போறதில்லை. நான் தேர்வு செய்ய போற சிறந்த குடிமகனுக்கு ஒரு வருஷத்துக்கான மந்திரி பதவியை கொடுக்க போறேன். இந்த வருஷம் நம்ம நாட்டுடைய சிறந்த குடிமகனா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பீம். என்னாச்சு தலைவரே, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? இதை விட ஒரு அவமானம் எனக்கு நடக்கவே நடக்காது, நிச்சயம் நடக்காது. அதனால நான் தவம் பண்ணணுங்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டு இருக்கேன். தவம் செய்ய போறீங்களா? அட கடவுளே! கடவுளே, நான் காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனா எனக்கு இந்த காட்டை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இதோ இந்த மரத்தடியில உட்கார்ந்து தவம் பண்ணலாம். அடடா, சீக்கிரமே எனக்கு வரம் கிடைச்சிருச்சு போல இருக்கு. என்ன வரம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இத போய் கொடுத்திருக்காங்களே. சச்சா, எனக்கு இந்த வரம் வேண்டவே வேண்டாம். இத கழுவணுமே. தண்ணி எங்க இருக்கு? இந்த மாதிரி குளுமையான தண்ணில குளிக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இங்க இருந்து போன்னு சொல்றேன்ல.
என்ன அந்த முதல்ல சாப்பிட்டுருச்சா? பயப்படாத, உன்னை அந்த முதல்ல சாப்பிடல. முதலையா இருந்தது நான் தான். என்ன? நீங்களா? அப்ப முதல்ல நீங்க முதலையா இருந்தீங்களா? ஆமா, முதல்ல நீ பார்த்த முதல்ல நான் தான். அட கடவுளே, இவங்க சொல்ற இந்த முதல்ல கதையை கேட்டு நானே முதலையா மாறிடுவேன் போல இருக்கே. நான் இங்க தவம் செய்யறதுக்காக வந்திருக்கேன். தவம் செய்யறதுக்கா? சரி, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் ஒரு முனியோட சாபத்தால முதலையா மாறிட்டேன். நீ என் மேல விழுந்ததுனால எனக்கு அந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்சிடுச்சு. அதனால நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி தரேன். அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் நீ விரும்புற உருவத்துக்கு மாறிடலாம். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 வாட்டி மட்டும் தான் நீ சொல்லணும். அது மட்டும் இல்லாம சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே உண்மையான உருவத்துக்கு மாறிடணும். அப்படி மாறலைன்னா நீ கழுதையா மாறிடுவ. நீ அத பத்திலாம் கவலைப்படாத. சீக்கிரம் எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லித்தா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விளையாட்டை காட்ட வேண்டியதுதான். ரூப் நகரின் ராணி, என் உருவத்தை எனக்கு விருப்பமான மாதிரி மாத்து. அட அங்க பாரு, பீம் கூட வந்துட்டான். வா பீம், வந்து எங்களோட விளையாடு. எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி விளையாடுவீங்க? ஓய், இந்தாங்க, இதுதான் உங்களுக்கு தண்டனை. பீம் வர வர ரொம்ப மாறிட்டான். அவன் அரண்மனையோட மந்திரி ஆனதுல இருந்து ரொம்பவே கர்வம் பிடிச்சது அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படின்னா நம்ம பீமோட நடவடிக்கையை பத்தி மகாராஜா கிட்ட சொல்லணும். மகாராஜா, எங்களை காப்பாத்துங்க மகாராஜா. என்னாச்சு? எதுக்காக இப்படி அலற அடிச்சுக்கிட்டு வரீங்க? இன்னைக்கு காலையில பீம் வந்து எங்க தோட்டத்துல இருக்கிற கரும்ப கேட்டாரு. நாங்க கரும்ப குடுக்க மாட்டேன்னு சொன்னதும் கோபம் வந்து காட்டெருமையை கொண்டு வந்து எங்க தோட்டத்தை நாசம் பண்ணிட்டாரு. எங்க கரும்பெல்லாம் வீணா போயிடுச்சு மகாராஜா. இல்ல ராஜா, இவங்க சொல்றது ரொம்ப போய். நான் இவங்க கிட்ட கரும்பு கேட்கவே இல்ல. மகாராஜா, இவங்க எல்லாரும் சொல்றது உண்மையானதுதான். ஆமா மகாராஜா, பீமை எப்ப நீங்க மந்திரி ஆக்குனீங்களோ அதுல இருந்து அவன் ரொம்ப மாறிட்டான். நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னா நான் எதிர்பார்க்கல பீம். இப்பவே உன்னை மந்திரி பதவியில இருந்து நான் நீக்கிறேன். ஆனா மகாராஜா, நீ இந்த மாதிரி தொல்லை கொடுத்தனா மகாராஜா கிட்ட சொல்லிடுவோம். எனக்கு யார்கிட்டயோ பயம் இல்ல. யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லி கேப்போ. ஓ, ரூப் நகரத்தின் ராணி, என்னோட விருப்பப்படி என் உருவத்தை மாத்து. ஓஹோ, இதுதான் விஷயமா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. மகாராஜா வணக்கம். எதுக்காக இங்க வந்த சொல்லு. மகாராஜா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நம்ம சபைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான மந்திரி பேரை இப்ப சொல்ல போறேன். மறுபடியும் இந்த டோலக்பூருடைய மந்திரியாக போறது நம்ம பீம். நம்ம பீம் எங்க? இப்படி எல்லாம் நடந்ததுனால நம்ம பீம் ரொம்ப கோவப்பட்டு ஊரை விட்டே போயிட்டான்னு நினைக்கிறேன். நாம ஏன் பீம் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு பிரதான மந்திரி பதவி அடையக்கூடாது? ஓ, இது நல்ல யோசனை. ரூப் நகரத்தின் ராணி, என் விருப்பப்படி என் உருவத்தை மாத்து. பீம் எங்க? நான் எங்க இருக்கிறேன் மகாராஜா? நெல்லு, நீதான் பீம்னா அப்போ இது யாரு? இவன் போலி, நான் தான் உண்மையான பீம். உண்மை என்னங்கிறது இப்ப தெரிஞ்சிடும். உண்மையான பீம் யாரு, போலியான பீம் யாருன்னு தெரிஞ்சிடும். போதும் காளியா, உன் வேஷம் கலைஞ்சிருச்சு. உண்மையான விஷயத்தை ஒத்துக்க. எனக்கு கீழே இறக்கி விடு, எனக்கு கீழே இறக்கி விடு. அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ஒத்துக்குவல்ல? ஒத்துக்கிறேன். நான் பீம் இல்ல. இப்படிப்பட்ட தண்டனை தான் உனக்கு தேவை. இத பத்தி நீ என்ன சொல்ற பீம்? இல்ல மகாராஜா, நாம இவனை மன்னிச்சே ஆகணும்.
அது சரி, நம்ம மன்னிக்கலாம். ஆனா அந்த மந்திரம் இவனுக்கு தானே தெரியும். அவனால இப்ப பேசவும் முடியாது. நான் அந்த மந்திரத்தை கேட்டிருக்கேன். ரூப் நகரத்தின் ராணி காளியின் உருவத்தை மாத்து. அட, அங்க பாருங்க, காளி பாதி கழுத மாதிரியே இருக்கான். அட, மாறிட்டே வரான். Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Shota Bean full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,